உலகளாவிய பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் திரு CAV சுப்ரா சார் அவர்கள். ஸ்பாட்லைட் வித் சுப்ராவுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் சார். வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், நீங்க சொன்னீங்க ஜூன் 4 முன்ன மாதிரி ஒரு மாற்றம் வராம இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்படின்னீங்க. நீங்க நினைக்கிற மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வரலன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இந்த மாற்றம் வந்திருக்க கூடாது. பட் என்ன பிரச்சனைனா, ஒரு இருதொலை கொல்லி எறும்பு பாம்பு தான் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி பிஜேபிக்கு, தமிழ்நாடு பிஜேபிக்கு குறிப்பாக அண்ணாமலையை வச்சுக்கவும் முடியாது, அண்ணாமலையை விடவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அதனால்தான் அவர் ஒரு 3 நாட்கள் டெல்லியில முகாமிட்டு நிதின் நபீன்கிட்ட பேசுறாங்க, அமித்ஷா பேசுறாரு, மோடிகிட்ட பேசுவதற்காக டைம் இருந்தது. பட் மோடிகிட்ட பேசுறாரான்னு தெரியல. ஸோ எல்லா ஒரு கட்சி உச்சபட்சத்தில் இருக்கிற கட்சி தலைவர்கிட்ட பேசுறாங்க. பட் இவரோட நிலைப்பாடு சொல்றாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா இங்க இருக்கிற இப்போ தமிழக பிஜேபியில அடுத்த கட்ட ஒரு தலைவர் யாரு நீங்க சொல்லலாம், நயினா நாகேந்திரன் சொல்லலாம், இப்போ இருந்திருக்காரு அப்படின்னா. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேர்தலில் இது பண்ண முடியாது, இது பண்ணல, பர்ஃபார்ம் கொடுக்கல. அவர் 2026 தேர்தலில் அவரை மாற்றி உள்ள கொண்டு வந்ததற்கான காரணமே என்டிஏ அலையன்ஸ் இங்கே உள்ள வரணும், அதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது ஒரே ஒற்றை நோக்கு தானே அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஸோ அண்ணாமலை அப்பயே சொன்னார், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேசுறேங்க அப்படின்னார். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பேசலை, செயலில் காமிச்சார், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் நீங்கள் அதாவது சித்தாந்த ரீதியான அரசியலில் பிஜேபி அதே பழைய சித்தாந்தத்தில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே வளர்வது கஷ்டமாகும். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்தாச்சு. இப்போ நிறைய பேர் கூட டிவியில் விவாதத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, மென் மே கம் மென் மே கோ பட் த கம்பெனி கோ ஃபார் எவர், அது மாதிரி பார்ட்டி மே கோ ஃபார் எவர் அப்படின்றாங்க. சார், அது பழைய சித்தாந்தத்துக்கு பொருந்தும். பட் இன்னைக்கு தேதியில் இருக்கிற இளைஞனுக்கு கையில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை தாண்டி தாவேக்கான ஒரு கட்சி வந்துடுச்சு. ஸோ பிஜேபி இங்கே கடந்த ஒரு 20-25 வருடங்களாக திமுகனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி பிஜேபி ஒரு கேம்பெயினாக இருக்கட்டும், ஆன்டி மோடி கேம்பெயினாக இருக்கட்டும், வெகு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பிஜேபியை அப்படியே அதாவது நிறைய சீட்ஸ் வர விடாமல் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அந்த நேரடிவை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா இங்கே களத்தில் என்ன அரசியல் இருக்கோ அதற்குண்டான அரசியலை நீங்கள் ஆட வேண்டும். அதாவது நீங்கள் திடீர்னு 5 டே டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தோம், 1 டே ஆடினோம், டப்புன்னு ஐபிஎல் வந்துடுச்சு. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் ஐபிஎல்ல நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி டொக்கு வச்சு ஆடிண்டு, இல்லை 1 டே இன்டர்நேஷனல் ஆடுற மாதிரி முதல் 15 ஓவருக்கு அடிக்க மாட்டேன், கடைசி 35 ஓவருக்குலாம் அடிப்பேன்னா ஒரு மேட்சே முடிஞ்சு போயிடும். முதல் 6 ஓவரில் மேட்ச் முடிஞ்சு போயிடுது இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூடு பிடிக்கின்ற ஒரு அரசியல் களமாக இன்னைக்கு அரசியல் களம் மாறிடுச்சு. ஸோ அதற்கேற்ற மாதிரியான தலைவர்கள், அதற்கேற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த நியூ ஜென்ரேஷன் பீப்புள் இருக்காங்களே, அது யூத்தாக இருக்கட்டும், மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்த சித்தாந்தத்தில் நாங்கள் இருப்போம், அது வழியாக எங்களுக்கு கட்சி வளர்ந்தா போரும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஆட்சி பிடிக்க முடியாது. கட்சி இருக்கும், கட்சி நம்ம ஒரு 20 லட்சம் 25 லட்சம் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கலாம். ஒரு தேர்தல் வரும், அது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு தேர்தலாக சரி, போட்டியிடுவாங்க. அப்படியே தான் இருப்போமே தவிர ஒரு மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதோ இல்லை மத்தியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு மிக 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 அரிதாக இருக்கும். இப்போ 5 சீட் இருந்த இடத்துல எம்எல்ஏக்கள் சீட்டில் இருந்த 1 சீட்டு கொண்டாங்க. இத்தனைக்கு ஆன்டி இன்கம்பன்சி. முதல் 3 வருஷம் அண்ணாமலை அடிக்காத அடி கிடையாது. முதல் 3 வருஷம் அதிமுக என்ற எதிர்கட்சி இருக்குதானே யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உட்கட்சி பூசல், ஒற்றை தலைமை இரட்டை தலைமையிலாம் போயிட்டு அவங்க சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டாங்க. அதுல முதல் 3 வருஷம் ஒரு எதிர்கட்சியாக நம்பர்ல இல்லை, ஆனா ஒரு அரசியல்ல ஒரு எதிர்கட்சியாக பண்ணி எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல்ஸ் 2 கொண்டு அவங்கள உள்ள ஒரு இது ஃபினான்ஸ் மினிஸ்டராலேயே 30,000 கோடி ஊழல்னு ஒரு வாக்குமூலம் மாதிரி சொல்ல வச்சு ஆடியோ லீக் ஆகி அதன் மூலமாக அவர் பதவி பறிக்கப்பட்டு இதெல்லாம் அறுவடை பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். இந்த வாக்குகள் எல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை பிஜேபி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் போயிருக்க வேண்டிய வாக்குகள். அது அன்பார்ச்சுனேட்லி தே ஹவ் டேக்கன் த ரிஸ்க். எடப்பாடி கொடுத்த ஒரு ப்ராமிஸ்னால, இல்லை நாங்கள் லீட் பண்ணுறேன், நாங்கள் வென்று காட்டுவோம் சொன்ன ஒரு இதுக்காக, வாக்குக்காக
இவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து அடகு வைத்தார்கள். இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து 3வது கட்சியாக அதிமுக போயிடுச்சு. ஸோ அப்போ பிஜேபியோட இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வளராம இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபி வந்து 2014 இப்போ 18% 2024 வாங்கினேன்னு சொல்லும்போது, ஏன்னா என்டிஏ கூட்டணி தனியா நின்னாங்க, அதிமுக விட்டுட்டு தனியா நின்னாங்க. அதுக்கு சில ஊடகவியலாளர்கள்லாம் சொல்லுவாங்க, மூத்த ஊடகவியலாளர் சொல்றாங்க, 2014 நாங்கள் 18% வாங்கினோங்களே அப்படின்வாங்க. சார் 18% வாங்கி திருப்பி 5% குறைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி 18% ஏத்தினது யாரு? நீங்க அதை பார்க்க கூடாது. 2014 வந்து 18% வாங்கின போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 முனை போட்டிக்கு மேல இருந்தது. அதிமுக தனியா நின்னுது, டிஎம்கே தனியா டிஎம்கே ஒரு கூட்டணியோட நின்னாங்க, காங்கிரஸ் தனியா நின்னாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி தனியா நின்னாங்க. அந்த 18% வந்து பிஜேபி வாங்கிய வாக்குகள் வந்து 22 லட்சம் வாக்குகள். 2024 பிஜேபி வாங்கிய வாக்குகள் 48.2 லட்சம் வாக்குகள். இது 48.8 லட்சம் வாக்குகள். ஸோ நீங்க வந்து பர்சன்டேஜை பார்க்கறத தாண்டி எவ்வளோ வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு கட்சி அங்க நிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னா, இந்த தொகுதியில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒருனால நிறைய ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ 22, 24 லட்சம் வாக்குகள் எங்க 2014 இப்ப 48.8 லட்சம் வாக்குகள் எங்க? ஸோ பர்சன்டேஜ் எஸ், அதே பர்சன்டேஜ் வச்சு அந்த பர்சன்டேஜை உயர்த்தியது யாரு? கீழே விழுந்த பர்சன்டேஜை உயர்த்துவதற்கு ஒருத்தர் வேணும் இல்ல? அந்த உயர்த்திய நபர் வந்து அவர் பண்ணின அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், இல்ல வந்து அவர் எடுத்து சென்ற ஒரு டிஎம்கேவோட ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அரசியலாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தூர தள்ளி வச்சுட்டு ஒரு 2026 தேர்தலை மட்டுமே ஒரு மனதில் வைத்துக்கொண்டு பண்ற தப்பு இல்லை. ஆனா யூ ஆர் டேக்கன் அ ரிஸ்க். பட் அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஆட்சியை வந்து ஒரு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு இதுல வந்து நல்லது தமிழக மக்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தொகுதியில தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு நல்லதுன்னு பார்ப்பேன். ஆனா இந்த அரசாங்கம் வந்து எப்படி பண்ண போறாங்க? இந்த அரசாங்கத்தை வந்து யார் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் எதிர்க்கட்சியாக கேள்வி கேட்க போறாங்க? அது இன்னும் வரல. ஏதோ அவர் ஒண்ணு சொல்லிட்டாரு, அவர் 6 மாசத்துக்கு கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னோன்னே யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க. சார், அரசியல் கட்சி வேணா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கலாமே தவிர, அரசாங்கத்துல இருக்கிற அரசு அதிகாரிகள் 365 நாள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து செய்ய தவறிய ஒரு காரியங்களை வந்து ஏன் வந்து ஒரு குற்றச்சாட்டாவோ இல்ல அதை ஏன் நீங்க வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இதுன்னு எடுத்துக்க வேண்டியதானே, கோரிக்கைன்னு எடுத்துக்க வேண்டியதானே? அது எதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க 6 மாசம் எங்களுக்கு குற்றமே சொல்ல மாட்டேன்ட்டீங்க, இப்பயே வந்து ஒரு மாசத்தையே சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கொலை பண்ணிட்டாங்க, புதுசா ஒரு ஆள் வராங்கன்னா அப்ப எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னா வந்து இது என்ன நியாயம்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிறாங்க, இல்ல நிதி நிர்வாகத்தை நேர்படுத்துகின்ற அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ண வேண்டிய வேலை தானே. அதுல ஏதாவது தவறுகள் இருக்கிறதுனா சுட்டி காட்ட வேண்டியது என்பது எதிர்கட்சிகளோட வேலை. அதை கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போங்களேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து அது வரமா சாபமான்னு தெரியல. அது வரமா சாபமான்றது வந்து இன்னும் ஓரிரு வருடங்கள் கழித்த பிறகுதான் தெரியும். ஆனா தமிழகத்திற்கு வந்து கண்டிப்பாக இந்த அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் தேவை. ஒரு தேசிய சிந்தனை உள்ள மாநிலத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டிய ஒரு தேசிய சிந்தனை உள்ள தலைவர் இன்னைக்கு தேவை நமக்கு. அது கண்டிப்பாக வந்து அண்ணாமலையால தான் முடியும். ஏன்னா விஜய் அது மாதிரி பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவருமே வந்து ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு காப்பி அடிச்சிட்டார். ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு நிதி கொடுக்கல. அதாவது எந்த இதுக்கு பாருங்களேன், அந்த ஒரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அங்க போயிட்டு மனு கொடுக்குறாரு. ப்ராஜெக்டே அப்ரூவ் ஆகல. அப்ரூவ் ஆகாத ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், லோனே எடுக்கல, ஆனா ஹோம் லோன்ல எனக்கு பணம் தரலன்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல உள்ள பேங்க்ல போய் பணம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மேடம், முதல்ல நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா? அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சா? அதுக்கப்புறம் தாங்க நீங்க பணமே கேட்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி அவர் டெல்லியில திரும்பி வந்துட்டார். அவ்வளவுதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டிய இடத்துல யாருமே இல்லை. அது அண்ணாமலை பண்ணுவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு.
சார் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பேசும்போது, மத்தியில் உள்ள கட்சிகள் எதுவுமே தமிழக மக்களை புரிந்திருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அது உண்மையா? சரி, தமிழக மக்களை புரிந்திருக்கவில்லைன்னு சொல்றது வந்து தமிழக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல யாருமே இல்லை. அதிமுக வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல, அதிமுக கூட்டணியில தானே இருக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்ததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதிமுகலேருந்து ஒரு தலைவராவது, ஒரு எம்எல்ஏவாவது, ஒரு எம்பியாவது இவ்வளோ திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து நமக்கு வந்திருக்குதுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா? இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால நமக்கு இவ்வளோ வருமானம் உயர்ந்திருக்கிறது சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ அதாவது நீங்கள் வந்து தேர்தல்னு வரும்போது மட்டும் கூட்டணிக்காகவே மட்டும் வந்து பாஜகவை வைத்துக்கொண்டு அது வந்து ஆட்சி பண்ணும்போது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் வரும்போது, இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இங்கே இருக்கிற இந்தி கூட்டணி, இப்போ இந்தி கூட்டணி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவர்கள் வந்து ஒரு எதிர்வாதம் வைக்கும்போது அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்டிஏ கூட்டணியில எந்த தலைவர் வந்து முன் வந்திருக்கிறாங்க? எந்த ஒரு தலைவராவது முன் வந்திருக்கிறாங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கணும்னா, இப்போ நீங்கள் மக்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்றாங்க அவங்க. மக்கள் புரிந்து கொள்ளுமாறு மத்திய அரசாங்கத்திலிருந்து இங்கே எவ்வளோ நிதிகள் வந்தன, அதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும்ல. எடுத்து சொல்லி எஸ் இது எங்களுக்கு போராது, இன்னும் வேணும்னு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா கொடுத்ததே வந்து கரெக்டான இதுல தொகையில கொடுத்துருக்குறாங்க, கரெக்டான அளவுல கொடுத்துருக்குறாங்கன்றத வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து இங்க யாருமே இல்லை. ஸோ அதனாலதான் மக்களை யாருமே புரிஞ்சுக்கல. இங்க வந்து அந்த மாதிரி வச்சுட்டாங்க இவங்க எல்லாமே வந்து ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி அந்த நெரட்டிவ் செட் பண்ணி நீங்க என்ன கொடுத்தாலும் மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டமா பணமே கொடுக்கல. யாருக்குமே தெரியாது மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டம் மாநில திட்டமாக அறிவிக்கப்பட்டு மாநிலத்துல கஜானா காலி ஆயிடுச்சுன்றதுனால அதை மத்திய அரசாங்க திட்டமாக அங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது முதலமைச்சராக இருக்கும்போது அங்க போயிட்டு மோடி அவர்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக மாறி அதுக்கப்புறமா ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா லோன்கள் வாங்கப்பட்டு இந்த திட்டம் வந்து இப்போ நடக்குது. இதை வந்து கிளாரிட்டியா யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அதான் சொல்றாரு, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அதை வந்து அவங்களுக்கு புரியும்படி சொல்வதற்கு மத்திய அரசாங்கத்தையும் சரி, இந்த மாநிலத்தில் இருந்த எதிர்கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருந்த தலைவர்கள் யாருமே வந்து அதை வந்து ஒரு ஸ்டடி பண்ணி டீட்டெயிலா சொல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன் தயாராகலன்னு தெரியல. அதனால்தான் மக்களை புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. சார், எதிர்கட்சிகள் குறிப்பா இவரை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, இல்ல அட்ரஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யூகங்களின் அடிப்படையில் இவர் பாஜகவின், குறிப்பா மத்தியில் ஆளும் பாஜகவின் பி டீம் தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இவரை நோக்கி கண்டிப்பா பிரயோகப்படுத்த போறாங்க. இத வந்து அவர் வந்து எப்படி கிழிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? பாஜகவின் பி டீம் அண்ணாமலை. அதாங்க இப்போ எப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தத்து பிள்ளை யாரு? தாவேகா. யார் சொன்னது? சொன்னவர் விசிகாவின் தலைவர் திருமாவளவன். அவர் தாவேகாவோட கட்சியிலேயே தான் ஆட்சியில இருக்காரு. ஆட்சியில பங்கு பெற்றிருக்காங்க. அமைச்சரவையில இருக்கிறாங்க. அமைச்சரவையில இருக்கிறாங்க. சோ இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு எதிராக தமிழகத்துல வந்து எந்த ஒரு கட்சியும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு அமைப்பும் வந்துடக்கூடாது. வந்த உடனே நேரா வந்து இது வந்து பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் சி டீம், பிஜேபியின் டி டீம் மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது வரும்போது அப்படியே அரவணைச்சுப்பாங்க. நமக்கு தேவைன்ற போது உடனே வந்து வாண்டடா வண்டியில ஏறுற மாதிரி காங்கிரஸ் போய் உடனே வண்டியில ஏறினாங்க. காங்கிரஸ் ஏறின உடனே வந்து என்ன சொல்றாங்க, நாங்க எதுக்காக ஆதரித்தோம் அப்படின்னா கவர்னர் ஆட்சி வரக்கூடாதான். மக்கள் கொடுத்த முடிவே கவர்னர் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான். யாருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லையோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்னர் ஆட்சி தான் அர்த்தம். நீங்க வந்து மக்கள் கொடுத்த மேண்டேட்டை முறியடிச்சுட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு யாருக்கு எதிராக வாக்கு சேகரித்தீர்களோ, யாருக்கு எதிராக மக்கள் வாக்கு போட்டார்களோ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரான மேண்டேட் கிடையாது. அது அதாவது என்ன சொல்றாங்க, கேரளால காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட வந்து பாஜகவோட பி டீம். நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட, நீங்க வந்து பாஜகவோட பி டீம்ன்றாங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றான், காங்கிரஸ் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றான்.
இவங்களுக்கு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஆன்டி நெரேட்டிவ் வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் நெரேட்டிவ் வச்சுக்கணும். அதற்கு யாராவது ஒருத்தர் வந்து ஊறுகாயா தொட்டுக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா மாநிலத்தில் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்ட தயங்க மாட்டார். அதே சமயத்தில் மத்திய அரசாங்கத்தில், மோடி அரசாங்கத்தில் வந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய வரிகள், அதாவது லெஜிட்டிமேட்டா சட்டப்பூர்வமாக வர வேண்டிய திட்டங்கள், அதில் உள்ள எது தவறுகள், நெளிவு சுழிவுகளையும் இங்கே சுட்டி காட்டி அதை மேலிருந்து பெறுவதற்கான அறிக்கைகளை கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து 3 மொழி கல்விக் கொள்கையை வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக இப்போ உடனே 28, 29 இந்த வருகின்ற இதில் கல்வியாண்டிலே கொண்டு வரணும்னாங்க 3rd லாங்குவேஜ். ஆனால் அவர் வந்து ஓப்பனாக அடித்தார், அது 29, 30 இல்லை 31 அந்த கல்வியாண்டில் பார்த்துக்கலாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாங்க. எனக்கு தெரிந்த தகவலின்படி சிபிஎஸ்இ note it down, they will issue the revised circular. இதுதான் மக்களை புரிஞ்சுக்கணுன்றது. நீங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனாலயே வந்து நீங்க செய்யலாம் சரின்னு சொல்லாம, எஸ் இங்கே வந்து மக்களுக்கு வந்து 3வது மொழியை படிப்பதற்கு, அதை ஒரு தேர்வு எழுதுகின்ற அந்த லெவலுக்கு படிப்பதற்கு வந்து எங்களுக்கு காலதாமதமாகும், கொஞ்சம் டைம் வேணுங்க எங்களுக்கு, அதுக்கு ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கால எக்ஸ்ட்ரா கொடுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுதான் எழுதியிருக்கிறார் அவர். இது எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி சிபிஎஸ்இ will issue the revised guidelines, taking the exam, the third language exam, maybe 2 or 3 years later. இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தான் கிரெடிட் கிளைம் பண்ணுவாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்னோம், அப்போதுலேருந்து நாங்கள் போர்க்கொடி தூக்கினதுனால தான் மோடி அவர்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இப்போ ஏதோ வந்து அண்ணாமலை எழுதினதுனால இது வந்து தள்ளி போகல, நாங்கள் எழுதினதுனால தள்ளி போச்சு, எல்லாரும் இன்னைக்கு வந்து கிளைம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து அண்ணாமலை வந்து பண்ண ஆரம்பிப்பார். அதாவது உரிமைக்காக குரல் கொடுப்பாரு, எனக்கு உரிமை வந்து இது எங்களோட உரிமை இல்லை, இதற்கு மேலே இருப்பதான் எங்களோட உரிமை, நாட் காம்ப்ரமைசிங் அதர் ஸ்டேட்ஸோட. இது அதர் ஸ்டேட்ஸோடது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணோம். அழகாக சொன்னார், மேகதாது அணை கட்டுவதற்கு பிஜேபியில் இருந்த போதே நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தோம் தஞ்சாவூர்லன்னார். புரியுதுங்களா? இங்கே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற தாவேக்க ஒரு வார்த்தை சொல்லலை, மனு மட்டும் கொடுத்துட்டு வந்தாங்க. சார் எதுக்குங்க நீங்க வந்து ஆர்டரை போடுவானு, இல்லை அங்கே வந்து இது அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பானு, அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கறது, அதுக்கு முன்னாடியே 2 பேர் கலந்து பேச வேண்டியதானே. சார் நாங்கள் மேகதாது அணை கட்ட போகிறோம், இல்லைங்க தமிழகத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வேண்டாம், அதுக்கு என்ன சமரசமாக போகணும், 2 பேர் பேசியிருக்கலாம்ல. இது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் இப்படிதான், காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்கோ இரட்டை வேடம் தான் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து உடைத்தெறியப்படும். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்ன செய்ய போகிறது பாஜக? பாஜக எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அண்ணாமலையோ, அண்ணாமலை மாறி ஒரு தலைவரையோ அவர்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடின பிறகு தேர்வு செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற தலைமை அவ்வளோ அக்ரெசிவாக இல்லை. ஓகே, இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள், எனக்கு தெரிஞ்ச மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து அண்ணாமலையோட அந்த இயக்கத்தில் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. வி த லீடர்ஸ் என்ற ஒரு இதில் வந்து அமைப்பில் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இன்னும் கட்சியாக இன்னும் அனௌன்ஸ்லாம் பண்ணலை, அதற்குண்டான ஆயத்த வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த என்ஜிஓ இந்த வாலண்டியர் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய பேர் சேர ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கிய பிரதிநிதிகள் அட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கருநாகராஜே வந்து மிக முக்கியமான தலைவர், அவரே வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர், அவரே வந்து விலகிட்டார், பிஜேபியிலேருந்து விலகியாச்சு. அப்புறம் நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் செங்கல்பட்டில் இருந்த ஒரு முக்கிய பிரதிநிதி, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அப்புறம் மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி அவரும் விலகிட்டார், கோயம்புத்தூர்ல விலகிட்டாங்க, சேலம், இந்த மாதிரி நிறைய முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு வந்து பாஜக வந்து ஒரு நல்ல ஒரு பதிலை வந்து அங்க உள்ள நிர்வாகிகளுக்கு சொல்லாத வரைக்கும் அவர்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து இயக்கத்திற்கு மாறுவதான ஒரு இது நடைமுறையில தான் வரப்போறது இப்போ. அதனால நஷ்டம் வந்து பிஜேபிக்கு தான்.
ஸோ பிஜேபி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை விட்டது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் ஒரு தலைவரை வந்து அவர் வந்து ஒரு தமிழகத்திற்கு வேண்டிய அந்த மாநில கட்சிக்கு வேண்டிய அதாவது மத்தியில் இருக்கிற மாநில கட்சியை வேண்டிய ஒரு தலைவரை வந்து இவர்கள் இன்னும் வந்து அடையாளப்படுத்தவில்லை, அடையாளம் காணவில்லை அப்படின்னா அந்த கட்சிக்கு வருகின்ற 2029 இங்கே வந்து ஏற்கனவே ஒரு சீட்டு கிடையாது. ஸோ எதை நோக்கி போக போகிறாங்கன்னு தெரியல. மேபி நிறைய ஊடகங்களை வரா மாதிரி டிஎம்கேவோட வந்து கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியாவது வந்து அவர்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 15-20 சீட்டு கிடைக்குமா அப்படின்றதுக்கு உண்டான பேச்சுகள் வந்து நிறைய நேஷனல் பாலிடிக்ஸ்லேயே வந்து மீடியா சேனல்ஸில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்கள் ஆகும் திருப்பி அவர்கள் 2024 வாங்கிய 18% வாக்கு சதவீதத்தை வாங்குவதற்கு. ஏன்னா ஏடிஎம்கேயோட கூட்டு போகவும் முடியாது. ஏடிஎம்கேயோட கூட்டு போனாலும் பெரிதாக சாதிக்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேவே வந்து ஒரு 2ஆக செங்குத்தாக பலந்திருக்கு. அங்கே உள்ள ஓபிஎஸ் எங்கே போயாச்சு, செங்கோட்டையன் போயாச்சு, ஏற்கனவே ஒரு 5 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி தாவேக்கால போயாச்சு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த 47 பேரில் 25 அண்ட் 22 பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ இன்னைக்கு ஒன்றா சேர்ந்தா மாதிரி சேர்ந்துருக்காங்களே தவிர எப்படி அந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை சேர்ந்திருந்த மாதிரி ஏதோ ஒரு சுமூக ஒரு ஏற்பாட்டில் இருக்காங்களே தவிர நாளைக்கு இன்னொரு பிரச்சனைன்னு வரும்போது டமால்னு ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வந்து விட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு வந்து ஒரு அலையன்ஸ் தமிழகமே பார்த்தீங்கன்னாலே அலையன்ஸ் பார்ட்டிஸ் தான் வந்து இங்கே உள்ள கவர்னன்ஸை வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு வந்து அலையன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள், யாரோட அலையன்ஸ் போவாங்க, மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வரும் ஒரு 10 அல்லது 15 வருடங்கள் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். சார், உங்ககிட்ட இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் சார். இந்த தாவேகாவின் திடீர் வெற்றி, 2 வருடத்தில் ஒரு வெற்றி, அசாத்திய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பான்மையான இடங்களை அந்த 117ங்கிற மேஜிக் நம்பர் எட்ட முடியாட்டியும் பெரும்பான்மைக்கு அருகில் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த வெற்றி வந்து இன்றைக்கு அண்ணாமலை அவர்களை மற்றொரு மக்கள் இயக்கம் நோக்கி நகர செய்திருக்கிறதா? எஸ், அண்ணாமலை வந்து இதை தான் எதிர்பார்த்தார். இதற்கான வேலையை தான் வந்து அவர் வந்து ஒரு 3-3.5 வருடங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதனோட இதை தான் வந்து உழைப்பை தான் இன்னைக்கு வந்து தாவேகா வந்து அறுவடை செய்திருக்கிறது. அவர் வந்து முன்னமே வந்து கணித்த இதுதான். ஸோ மக்கள் வந்து அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வந்து நல்லா அவர் வந்து இது பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டார். பண்ணினதுக்கு அப்புறம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து பாஜக தலைமை, மத்தியில் இருக்கிற தலைமை வந்து ஏனோ மறுத்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மேபி எடப்பாடி அவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா 18% வந்து 2024 என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்காங்க, 23% இவர்கள். ஸோ 41% வந்து நம்ம வந்து கூட்டணியாக சேர்ந்தோம் என்றால் வாங்க முடியும். 18 + 23 41 அப்படின்னு சொல்லி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா 26ல் ஒரு கணிசமான ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. ஆனால் இங்க கடந்த ஒரு 30-40 வருடங்களாக பிஜேபி என்பது மைனாரிட்டிகளுக்கு எதிரான அரசாங்கம், பிஜேபி என்பது இந்துத்துவாய் மட்டுமே கையில் எடுக்கிற அரசாங்கம் அப்படின்ற நெரேட்டிவ் செட் பண்ணதை வந்து உடைக்க முடியவில்லை, உடைக்க முடியாது இந்த இதில் தேர்தலில் அப்படின்றத வந்து ஏற்க பிஜேபி மறுத்திருக்கிறது. ஆனால் அதிமுக வந்து அதை உடைச்சி காட்டுவோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வரும்போது அது வந்து தாவேகாக்கு வந்து ஒரு சாதகமாக போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா தாவேகால நீங்கள் வந்து யாரெல்லாம் வாக்கு செலுத்தினார்களோ அவங்கள்ட்ட வந்து எதுக்காக வாக்கு செலுத்தினீங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகவும் இதே தான் பண்ணாங்க, அதிமுகவும் இதே தான் பண்ணாங்க, 2 திராவிட கட்சிகளும் இப்படி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்று வேணும்னு போனோம் நாங்கள். அந்த மாற்று வேணுன்ற இடத்துல வந்து நீங்கள் அண்ணாமலை தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணியை வைத்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அந்த வெற்றியை வந்து நழுவ விட்டு விட்டாங்க. அது வெற்றி இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி கூட்டணியாக என்டிஏ இங்கே வந்திருக்கும். ஏன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான் 26ல் வந்து எதிர்கட்சியாக வருவார்கள், 31ல் ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் பேசியிருக்கிறாங்க, நம்மளும் பேசியிருக்கிறோம்.
அந்த 26ல வந்து கண்டிப்பா பிஜேபி வந்து தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனா எதிர்க்கட்சியாக வந்திருக்க முடியும். அது வருவதை வந்து தவற விட்டு விட்டார்கள். அது அது அதிமுகவோட சேர்ந்து போனதுனால அந்த திருப்பி அந்த முகமூடி வந்து அவர்கள் மேல் சாத்தப்பட்டது. நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமாக திமுகவால் சாத்தப்பட்டு விட்டது. அதனால வந்து இனிமே வந்து பாஜக தமிழகத்துல அட்லீஸ்ட் துளிர் விட வேண்டும் என்றால் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த கூட்டணியிலும் போகக்கூடாது. எப்படி வந்து திமுக அவங்க செட் பண்ண நெரேட்டிவை வந்து உடைக்க வேண்டும் என்பதை வந்து தீர ஆராய வேண்டும். அதை உடைத்தால் ஒழிய எந்த கூட்டணி வைத்தாலும் இவங்க வந்து இவங்களோட பிஜேபியோட பி டீம், அது வந்து அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியே வந்து மக்களை வந்து மடைமாற்றம் செய்து விடுவார்கள்.